ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அக்டோபர் 4th இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பிரேயில் வந்து நான் எடுத்த ட்ரேட்ஸ் தான். இன்றைக்கி கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக அட் த மணியில் வந்து எடுக்கலான்ட்டு 82,800 கால் ஆப்ஷனை வந்து நான் எடுத்திருந்தேன். 330 சம்திங் இருந்தது. அங்கேருந்து வந்து கீழே போனதும் இந்த ரெண்டு கேண்டிலில் வந்து 2 வாட்டி ஆவரேஜ் பண்ணேன். 308 ஒன்றும் 270 ஒன்றும் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ 3 லாட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த ரெண்டு கேண்டில் மேலே வரும்போது 330 ஒரு அரௌண்ட் ஒரு 900 வந்து ப்ராஃபிட் வந்ததும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து 9,000. ஸோ அதில் வந்து 10% 900 வந்ததும் இன்றைக்கி ட்ரேடை வந்து முடிச்சுக்கிட்டோம். பட் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக நான் வாங்கின ப்ளேஸ் பார்த்திங்கன்னா 11:28க்கு 335, 29:32 இந்த ரெண்டு டைமுக்கு வாங்கியிருக்கேன். 39 வந்து திரும்பி 335 வரும்போது நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அரௌண்ட் வந்து 917 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு. இந்த ட்ரேடுக்கு நம்ம யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து 9,130 ரூபா. பட்டு நான் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஏன்னா இந்த வீக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து யோசித்து திரும்பி லாஸ்ட்டில் இருந்துட்டு 2 நாள் லீவை வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் நம்மளுக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்கும். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இந்த கேண்டிலில் வந்து ட்ரேட் எடுத்தது இது வரையும் கீழே வந்துட்டு திரும்பியும் மேலே வந்து 700 வரையும் போயிருக்கு. நான் இந்த இடத்துலையே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நான் வந்து வீக் ஹார்ட்டட் ட்ரேடராகவே இருக்கேன். பார்ப்போம் என்றைக்கு இந்த மாதிரி ஃபுல் பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண முடியுதா, அட்லீஸ்ட் ஒரு பாதி பாயிண்ட்டாவது கேப்சர் பண்ண முடியுதான்ட்டு. ஏன்னா ட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஹை ப்ராபபிலிட்டியில் தான் இருக்குது என் ஸ்ட்ராட்டஜியில். பட்டு என்னால் வந்து அதை ஃபுல் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியல இது வரையும். நேற்றும் வந்து நல்ல ப்ராபபிலிட்டி இருந்துச்சு, ஆனால் அப்பயும் அச்சீவ் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரி ஃபுல் பாயிண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சுன்னா அதையும் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்கள் ட்ரேட் எப்படி போச்சுன்றதும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். பாய்.